வணக்கம் நண்பர்களே. ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதுல இருந்து ஒரு 5 விஷயம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். முதல்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் விளையாடணும்ன்ற வெறி இருக்கிறவங்க மட்டும் உள்ள வந்தா போதும், மத்த டைம் பாஸ் பண்றவனுக்குலாம் உள்ள இடம் இல்லைன்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா ஸ்ரேயாஸ் ஐயரும் இஷான் கிஷனையும் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸை பயங்கரமா பாராட்டினாரு. அதாவது இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லைக் விராட் கோலி, KL ராகுல் அண்ட் பும்ரா மாதிரி பிளேயர்ஸ் இல்லாத போது யங்ஸ்டர்ஸ் சூப்பரா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிட்டாங்கன்றதா சொன்னாரு. மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாருன்னா, இந்தியால டெஸ்ட் சீரிஸ் வந்து நாங்க வின் பண்ணோம்னா பெருசா பேசப்பட மாட்டேங்குது, இதே நாங்க தோத்தோம்னா பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்படி இருக்கவே கூடாது, இந்தியால சீரிஸ் வின் பண்ணாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து சொன்னாரு. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா த்ருவ் ஜுரலை பயங்கரமா பாராட்டினார். அவர் அடிச்ச 90+ அவரும் குல்தீப் யாதவும் சேர்ந்து அந்த 76 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்னால தான் எங்களால வந்து கேமுக்குள்ளே வர முடிஞ்சது, இல்லைன்னா வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்ற மாதிரி தான் கிளியர் கட்டா சொன்னாரு. அண்ட் அஞ்சாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை பத்தி பயங்கரமா பேசினாரு. எல்லாருமே ரொம்ப ஹம்புளான ஒரு யங்ஸ்டர்ஸ், எக்ஸப்ட் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாருன்றதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கலாச்சி விட்டாரு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.